ஓகே. சோ போன வாரம் நம்ம சிந்தாமணி கிருஹத்தின் வாசல் வரைக்கும் வந்துட்டோம். மகா பத்மாட்டவி அத பார்த்தோம், தாமரை காடை பத்தி பார்த்தோம். அப்புறம் 4 திசையிலும் அந்த அர்க்ய பாத்திரம், சூரிய சந்திர அக்னி பகவானால் ஆன அர்க்ய பாத்திரத்தை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் மும்மூர்த்திகளுடைய அரண்மனைகள் அந்தந்த திசையில அந்த அர்க்ய பாத்திரத்துக்கு எதிர்க்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தென் கிழக்கு மூலையில அம்பாள் ஆவிர்பவிச்ச அந்த சிதக்னி குண்டம், அந்த குண்டத்தை பார்த்து அதுக்கும் நமஸ்காரம் பண்ணோம். இப்போ அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். 117வது ஸ்லோகம். தஸ்யாசுர திஷி தாத்ருஷ ரத்னபரி ஸ்புரித பர்வ நவகாட்யம் சக்ராத்மகம் சதாங்கம் சதயோஜன முன்னதம் பஜே திவ்யம். தஸ்யாசுரதிஷி தாத்ருஷ ரத்னபரிஸ்புரித பர்வணவகாட்யம் பர்வ நவகாட்யம் அப்படி பிரிச்சுக்கோங்க. சக்ராத்மகம் சதாங்கம் சதாங்கம் சதயோஜனமுன்னதம் பஜே திவ்யம். சதயோஜனமுன்னதம் பஜே திவ்யம். தஸ்யாசுரதிசி தாத்ருஷ ரத்னபரிஸ்புரித பர்வ நவகாட்யம் சக்ராத்மகம் சதாங்கம் சதயோஜனமுன்னதம் பஜே திவ்யம். தஸ்யாசுரதிசி தாத்ருஷ ரத்னபரிஸ்புரித பர்வ நவகாட்யம் சக்ராத்மகம் சதாங்கம் சதயோசனமுன்னதம் பஜே திவ்யம். ஓகே, வெரி குட். சோ இப்ப நம்ம தென் கிழக்குல சிதக்னி குண்டம் பார்த்தோம். இப்ப தென்மேற்கு திசையில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுல்லா ரத்தினங்களால் நிர்மாணிக்கப்பட்ட 9 அடுக்குகள் கொண்ட ஒரு ரதம். அதாவது 9 அடுக்குகள் அல்ல, 9 ஸ்டெப்ஸ் மேல இருக்கு, 9 லேயர்ஸ் அடுக்கு கொண்ட ஒரு பிரமாண்ட ரதம். எவ்வளவு உயரம்ன்றேன்? 100 யோஜனை தூரம் உயரம். ஒரு யோஜனைங்கிறது 13 கிலோமீட்டர், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சோ ஸ்ரீசக்கர வடிவில் உள்ள 100 யோஜனை தூரம் உயரம் உள்ள தெய்வத்தன்மை மிக்க அந்த ரதத்தை, 9 அடுக்குகள் கொண்ட அந்த ரதத்தை நமஸ்காரம் பண்றேன். அதுதான் லலிதாம்பாளுடைய ரதம். அவ யுத்தத்துக்கு புறப்படும் பொழுது அவ யூஸ் பண்ற அந்த ரதம் 9 அடுக்குகள் கொண்டது, ஸ்ரீசக்கர வடிவில் இருக்கு, ஃபுல்லா ரத்தினங்களால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது தத்ரைவ திஷி நிஷன்னம் தபனீய த்வஜ பரம்பராஸ்லிஷ்டம் ரதமபரம் ச பவான்யாஹ ரச்சயாமோ மனசி ரத்னமய சூடம். சுபாஷினி மேம். எஸ் மேம். தத்ரைவ திஷி நிஷன்னம் தத்ரைவ திஷி நிஷன்னம் தபனீய த்வஜ பரம்பராஸ்லிஷ்டம் தபனீய த்வஜ பரம்பராஸ்லிஷ்டம் ரதமபரம் ச பவான்யாஹ ரதமபரம் ச பவன்யாயா ரச்சயாமோ மனசி ரத்னமய சூடம். ரச்சயாமோ மனசி ரத்னமய சூடம். தத்ரைவ திஷி நிஷன்னம் தபனீய த்வஜ பரம்பராஸ்லிஷ்டம்
रथमपरं च भवान्याः रचयामो मनसि रत्नमयचूडम् तत्रैव दिशि निषन्नं तपनीयध्वज परम्पराश्लिष्टम् रथमपरं च भवान्याः रचयामो मनसि रत्नमयचूडम् ஓகே, வெரி குட். Thank சோ you. இப்ப பார்த்தேன்னா அம்பாள் அப்பேற்பட்ட ஒரு மகாராஜ்ஞி நம்ம பார்த்திருக்கோம். அவ அப்பேற்பட்ட சிம்ஹாசனேஸ்வரின்னு சொல்றோம் நம்ம. அவ இந்த லோகத்தையே ரட்சிக்க கூடியவள், இந்த லோகத்துக்கே ராணியாக இருந்து ஆட்சி செய்பவளா இருக்கா. அப்பனா அவளுக்கு அப்பேற்பட்ட 9 அடுக்கு கொண்ட ரதம் பார்த்தோம் இல்லையா? சோ அவளுக்கு ஸ்டாண்ட் பையா இன்னொரு ரதமும் பக்கத்திலேயே இருக்கான். அது தங்கமயமான கொடிகளோடு கூடியதா இருக்கு. நானாவித ரத்னங்களால் இழைக்கப்பட்டு கட்டப்பட்ட அந்த அம்பாளுக்குரிய இன்னொரு தேர் பக்கத்துல இருக்கு. அந்த தேரையும் நமஸ்காரம் பண்றோம், மனதுல தியானிக்கிறேன் அப்படின்னு. சோ அம்பாளுடைய பிரதான தேர் போன ஸ்லோகத்துல பார்த்தோம். இன்னொரு ஸ்டாண்ட் பை தேர் பக்கத்துல அம்பாளுக்கு இருக்கு. அதுவும் ஈக்குவலா அவ்வளோ அழகா இழைக்கப்பட்டு ரத்னங்களால் இழைக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கு. அம்பாளுடைய அந்த தேரையும் நான் மனதில் தியானிக்கிறேன். சோ அம்பாளுக்கு 2 தேர் இருக்கு. சக்கரராஜ ரதம் அம்பாளுடைய ரதம் படிக்கிறோம் இல்லையா? சக்கரராஜ ரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதா, அதுதான். அடுத்தது பவனஸ்ய வாயுபாகே பரிஷ்கிருதோ விவித வைஜயந்திபிஹி ரச்சயத்து முதம் ரதேந்திரஹ சச்சிவேஷான்யாஸ் இஸ் சமஸ்த வந்தியாயாஹ. Sujata ma'am. भवनस्य वायुभागे भवनस्य वायुभागे परिष्कृतो विविध वैजयन्तीभिः परिष्कृतो वयजयन्तीभिः परिष्कृतो विविध परिष्कृतो विविध वैजयन्तीभिः वैजयन्तीभिः रचयतु मुदं रथेन्द्रः रचयतु मुदं रथेन्द्रः सचिवेशान्या समस्तवन्द्यायाः सशिवेशान्या समस्तवन्द्यायाः भवनस्य वायुभागे परिष्कृतो विविध वैजयन्तीभिः रचयतु मुदं रथेन्द्रः सशिवेशान्याः समस्तवन्द्यायाः भवनस्य वायुभागे परिष्कृतो विविध वैजयन्तीभिः रचयतु मुदं रथेन्द्रः सशिवेशान्याः समस्तवन्द्यायाः समस्तवन्द्यायाः பியூட்டிஃபுல். சோ மாமி அந்த இது சொல்லுங்க மாமி, என்னென்ன இருக்குன்னு ரதத்தோட பார்த்துட்டோம். பேரு இப்போ மாமி, ரதத்தோட பேரு சொல்லுங்க. புரியல. இந்த போன ஸ்லோகத்துல ரதத்தோட பேர் சொல்லுங்க மாமி. எந்த ரதம்? அதான் அம்பாளுது. இன்னும் இந்த ஸ்லோகத்துக்கு நான் சொல்லவே ஆரம்பிக்கலையே. இது இல்லைங்க மாமி, சக்கரராஜ ரதாரோட போன இது அம்பாளுடைய ரதம் தான் சக்கரராஜ ரதம். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம். இப்ப 119ல சிந்தாமணி கிரகத்தோட வடமேற்குல அந்த கதவு சாத்துறா, கத்து கத்துறா. ஓகே, வடமேற்குல பார்த்தோம்னா சிரிக்காத, மந்திரினி தேவியுடைய ரதம் அங்க இருக்கு. அவ்வளவு கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒப்பற்ற தேர், மந்திரினி தேவியுடைய தேர் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம பாக்குறது அம்பாளுடைய மந்திரியான மந்திரினி தேவியுடைய தேர். அது
7 அடுக்குகளை கொண்டது. சரியா? முதல்ல அம்பாளோடது பார்த்தோம்னா 9 அடுக்கு இல்லையா? இது 7 அடுக்குகளை கொண்ட மந்திரினியுடைய தேர். மந்திரினி தேர் பேர் என்ன? கேய சக்கரம், கேய சக்கர ரதம். நம்ம படிச்சிருக்கோம். கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதா. லலிதா சஹஸ்ரநாமத்துல படிக்கிறோம் இல்லையா? அது எல்லாமே இதுல வருது பாருங்க. சக்கரராஜரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதா அம்பாளோடது. கேய சக்கரரதாரூட மந்திரினி பரிசேவிதா, மந்திரினியோடது கேய சக்கரரதம். அடுத்தது கிரி சக்கரரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா, வாராகியுடைய ரதம். அது கிரி சக்கர ரதம். கிரிங்கிறது என்ன? வராகம், அதாவது போர்னு சொல்றோம் இல்லையா? அந்த அதனால ஓட்டப்படும் அந்த ரதம் கிரி சக்கர ரதம். அது அடுத்தது பார்க்க போறோம். வாராகியுடைய தேர். குர்மோதி ஹிருதய மணிஷம் குரோடாஸ்யாயாஷ் சதாங்க மூர்தன்யம் ருத்ர திஷி ரத்ன தாம்னோ ருச்சிர ஷலாகா பிரபஞ்ச கஞ்சுகிதம். சௌமியா மேம். மேம் நீங்க எதுக்கு அன்மியூட்லயே இருக்கு? யாரு? சௌமியா சிவகுமார் மேம் அன்மியூட்லயே இருக்கு. கூர்மோதி ஹிருதய மணிஷம். நீங்க தான் மேம் இப்ப சொல்லணும், சொல்லுங்க. சரி உமாகுமார் மேம் நீங்க சொல்லுங்க. கூர்மோதி ஹிருதய மனிஷம், கூர்மோதி ஹிருதய மனிஷம் क्रोडास्याया शताङ्गमूर्धन्यम् क्रोडाश्याया षटाङ्गमूर्धन्यम् रुद्रदिशि रत्नधाम्नो रुद्रदिशि रत्नदाम्नो रुचिरपलाका प्रपञ्चकञ्चुकितम्. रुचिरपलाका प्रपञ्चकञ्चुकितम्. ஷலாக்கான்னு இருக்கு, அத பலாக்கான்னு மாத்திக்கோங்க. ஷாவ ப மாத்திக்கோங்க. கூர்மோதி ஹிருதய மனிஷம், குர்மோதா சாரி, கூர்மோதி ஹிருதய மனிஷம் क्रोधाशाया शतङ्गमूर्धन्यम् शताङ्गमूर्धन्यम् रुद्रदिशि रत्नदाम्नो रुचिरपलाका प्रपञ्चकञ्चुकितम्. कुर्मोदि हृदयमनिशम् क्रोधाशाया शताङ्गमूर्धन्यम् रुद्रदिशि रत्नदाम्नो रुचिरपलाका प्रपञ्चकञ्चुकितम्. பியூட்டிஃபுல். சோ இதுதான் நான் சொன்னேன். 3வது ரதமான வாராகி தேவியுடைய ரதம் வடகிழக்குல இருக்கு. சிந்தாமணி கிரகத்துடைய வடகிழக்கில். அதுவும் அவ்வளவு அழகிய கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட வாராகி தேவியின் சிறப்புமிக்க அந்த ரதத்தை நான் மனதில் தியானிக்கிறேன். அதுதான் கிரி சக்கர ரதம். ஓகேவா? சோ அம்பாளுடைய ரதம் பார்த்தோம், சக்கரராஜ ரதம். அதுக்கப்புறம் நார்த் வெஸ்ட், அதாவது வடமேற்குல மந்திரினியுடைய 7 அடுக்கு ரதம் கேய சக்கர ரதம். அதுக்கப்புறம் வடகிழக்குல 5 அடுக்கு ரதமான வாராகியினுடைய கிரி சக்கர ரதம். 3ம் ரெடியா இருக்கு. அந்த 3 ரதத்தையும் தியானம் பண்ணிட்டு அடுத்தது பரிதோ தேவி தாம்னஹ பிரணீத வாசா மனு ஸ்வரூபிண்யக குர்வந்து ரஷ்மிமாலா கிருதயஹ குஷலானி தேவதா நிகிலாஹ. உமா மகேஸ்வரி மேம். பரிதோ தேவி தாம்னஹ. உமா மகேஸ்வரி மேம். உமா மௌலி மேம் சொல்லுங்க மேம். என் குரல் கேக்குறதா?
சரி, உஷா ஆனந்த் மேம். உஷா ஆனந்த். உஷா பாலா மேம் சொல்லுங்க. ஹரிதோ தேவி தாம்னஹ हरितो देवी दाम्नः प्रणीतवासा मनुस्वरूपिण्यः प्रणीतवासा मनुस्वरूपिण्यः कुर्वन्तु रश्मिमालाकृतयः कुर्वन्तु रश्मिमालाकृतयः कुशलानि देवतानिखिलाः कुशलानि देवतानि किलाः परितो देवी दाम्नाः दाम्नः ओके परितो देवी दाम्नः प्रणीतावासमनुस्वरूपिण्यः कुर्वन्तु रश्मिमालाकृतयः कुशलानि देवतानि किलाः परितो देवी दाम्नाः प्रणीता இல்ல மாமி தாம்னஹ தான் அது அப்படிதான் சாரி மேம் परितो देवी दाम्नः प्रणीतवासा मनुस्वरूपिण्यः कुर्वन्तु रश्मिमालाकृतयः कुशलानि देवतानि किलाः थैंक यू मैम ஓகே. ஸோ அந்த சிந்தாமணி கிரகத்தை சுத்தி நம்ம இத்தனை இருக்கு, எல்லா டைரக்ஷன்லயும் அவ்வளவு செக்யூரிட்டி, அரண்மனைகள், அர்க்ய பாத்திரம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதை தவிர என்னென்ன இருக்கு அப்படின்னா, மந்திர வடிவில் அத்தனை தேவதைகள், அதாவது அந்த சிந்தாமணி கிரகத்தை சுத்தி எப்ப பார்த்தாலும் மந்திர ஒலியா அத்தனை தேவதைகள் மந்திர மந்திர வடிவில் இருக்கிறார்கள் அந்த சிந்தாமணி கிரகத்தை சுத்தி. அந்த ஒவ்வொரு மந்திரமும் அவ்வளவு ஒளியை கொடுக்கிறது. சோ அந்த இடமே பார்த்தோம்னா அப்பேற்பட்ட ரஷ்மி மாலான்னு அதான் சொல்றா, அப்படி பிரகாசமா இருக்கு. அத்தனை தேவதைகள் மந்திர வடிவாக அங்க கிரகத்தை சுத்தி வசிக்கின்றனர். அவ எல்லாரும் எனக்கு நல்லதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் அந்த இடம் பாருங்கோ. அங்கெல்லாம் நம்ம முதிக்கிறதுக்கு நம்மளுக்கெல்லாம் பாக்கியம் இருக்குமா என்னன்னு தெரியல, பட் வர்ச்சுவலாவது இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வைக்கிறா பாருங்கோ. இந்த ஒரு பிராப்தமே நம்மளுக்கு போதுமானது. அந்த வீட்டை சுத்தி அப்படி ஒரு வைப்ரேஷன்ஸா அத்தனை தேவதைகள் இருக்கா, அப்படி ஒளிப்பெருக்கெடுத்து ஓடுறது அந்த இடம். நெக்ஸ்ட், பிராக் துவாரஸ்ய பவானி தாம்னஹ பார்ஷ்வத்வயா ரச்சித வாசே மாதங்கி கிட்டி முக்கியௌ மணி சதனே மனசி பாவயாமி சிரம். வெங்கட்ராமன் மாமா யாரு? प्राग्द्वारस्य भवानी धाम्नः. வித்யாமணி மேம். நமஸ்காரம். ஆ. प्राग्द्वारस्य भवानी धाम्नः पार्श्वद्वया रचितवासे पार्श्वद्वया रचितवासे मातङ्गी किटिमुख्यौ मातङ्गी किटिमुख्यौ मणिसदने मनसि भावयामि चिरम्. मणिसदने मनसि भावयामि चिरम्. प्राग्द्वारस्य भवानी धाम्नः पार्श्वद्वया रचितवासे मातङ्गी किटिमुख्यौ मणिसदने मनसि भावयामि चिरम्. प्राग्द्वारस्य भवानी धाम्नः पार्श्वद्वया रचितवासे मातङ्गी किटिमुख्यौ मणिसदने मनसि भावयामि चिरम्. பியூட்டிஃபுல். ஸோ Thank you. நிறைய தேவதைகள் மந்திர வடிவில் இருக்கான்னு பார்த்தோம் வீட்டை சுத்தி. இப்போ அந்த
சிந்தாமணி கிரகத்தோட கிழக்கு வாயில் பார்த்தோம்னா அந்த கிழக்கு வாயிலோட 2 சைடும் அம்பாளுடைய முக்கியமான இடது வலமாக இருக்கக்கூடிய மந்திரினியுடையவும் வாராகியுடையவும் ரத்னமயமான மாளிகைகள் அங்க இருக்கு. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் போன கிளாஸ்ல, அவளுடைய கிரகம் அந்த கோட்டைக்கு நடுவுல இருக்கு. இங்க இருக்கிறது அவளுடைய ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். சோ கிழக்கு வாயிலின் இருபுறமும் வாராகியினுடைய அண்ட் மந்திரினியினுடைய ரத்னமயமான மாளிகைகள் இருக்கின்றன. அந்த மாளிகைகளை நான் வெகு நேரம் தியானிக்கிறேன். அடுத்தது யோஜன யுகலா போகா தத் குரோஷ. இங்கேயும் கோஷன்னு இருக்காது, கோவும் சொல்லலாம் குரோவும் சொல்லலாம். நான் எல்லாமே குரோன்னு போட்டுன்னு இருக்கேன். தத் குரோஷ பரிணாக யைவ வித்யா ச சிந்தாமணி கிரக பூமிஹி. பூமிர்னு இருக்கு, பூமிஹி பண்ணின்றுங்கோ. ஜியா தாம்னாய மய சதுர்த்வாரா. வித்யா ஆர் மேம்? யோஜன யுகலா போகா. योजन युगला भोगा யுகலா போகா योजन युगला भोगा தத்க்ரோஷ பரிணாகயைவ வித்யா ச तत्क्रोश परिणाग यैव विद्या च சிந்தாமணி கிருஹ பூமிஹி. चिन्तामणि गृहभूमिः ஜீயாதாம்னாய மய சதுர்த்வாரா. जीयादाम्नाय मय चतुर्द्वारा योजनयुगला भोगा तत्क्रोश परिणागयैव विद्या च चिन्तामणि गृहभूमिः जीयादाम्नाय मय चतुर्द्वारा योजनयुगला भोगा तत्क्रोश परिणागयैव विद्या च चिन्तामणि गृहभूमिः जीयादाम्नाय मय चतुर्द्वारा. ஓகே, சோ இப்போ அந்த சிந்தாமணி கிரகத்துக்கு பார்த்தோம்னா 4 பக்கமும் பார்த்தோம்னா 4 துவாரங்கள் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு 4 பக்கமும் 4 என்ட்ரன்ஸ் இருக்கு. நம்ம ஸ்ரீசக்கரத்திலேயே பார்த்திருக்கோம் இல்லையா, 4 பக்கமும் வரும். சோ அந்த 4 துவாரங்களும் 4 வேதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த ஒவ்வொரு துவாரமுமே பார்த்தோம்னா 2 யோஜனைகள் பரப்புள்ளதாக இருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர். அப்போனா அவ்வளோ பெரிய துவாரம். ஒன்னொன்னும் நம்ம துவாரம்னா என்னமோ சின்ன ஓட்டன்னு நினைச்சுக்க கூடாது. 26 கிலோமீட்டர் பரப்புள்ளது. அண்ட் அந்த துவாரத்துடைய அந்த இதெல்லாம் சவரெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சவரோட தடிமனே பார்த்தோம்னா 1/4 யோஜனை தூரம். அப்போனா பாருங்க எவ்வளோ ஒரு செக்யூரிட்டி, எவ்வளோ ஒரு இதுவா இருக்கு. 1/4 யோஜனைனா உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர். அதோடைய வித்து, அந்த சவத்தோட வித்தே 4 கிலோமீட்டர்னா பாத்துக்கோங்க. அப்பா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளோ அழகான 2 யோஜனை பரப்புள்ள 1/4 யோஜனை தடிமன் உள்ள சுற்றுச்சுவருடன் வேதங்களால் ஆன 4 துவாரங்கள் இருக்கு அந்த சிந்தாமணி கிரகத்துக்கு. அது எனக்கு நல்லதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். சிந்தாமணி கிரகத்துக்குள்ள என்டர் பண்ண போறோம். அந்த என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. அடுத்தது துவாரே துவாரே தாம்னஹ பிண்டி பூதா நவீன பிம்பாபாஹா விததது விபுலாம் கீர்த்திம் திவ்யா லௌகித்ய சித்தயோ தேவ்யஹ. விஜயலட்சுமி கோபால் மேம். இல்ல, மியூட் போட்டிருந்தா. விஜயலட்சுமி ஆர் மேம்.
துவாரே அல்ல அவளும் மியூட்டா ஹரியம்மா மேடம் நான் ஹரியம்மா ஆ துவாரே துவாரே தாம்னஹ द्वारे द्वारे दाम्नः पिण्डीभूता नवीन बिम्बाभाः बिण्डीपूता नवीनबिम्बापाः विदधतु विपुलां कीर्तिम् विदतदु तु विपुलां कीर्तिम् எத்தனை திருப்பி சொல்லுங்க विदतदु विपुलां कीर्तिम् दिव्यालौहित्य सिद्धयो देव्यः दिव्यालौहित्यसिद्धयो देव्यः द्वारे द्वारे ताम्नः बिण्डीभूतनवीनबिम्बापाः विदततु विपुलां कीर्तिं दिव्यासौहित्यसिद्धयो देव्यः द्वारे द्वारे ताम्नः बिण्डीभूतनवीनबिम्बापाः विदततु विपुलां कीर्तिं दिव्यालौहित्यसिद्धयो देव्यः हरि ओम मामी ஓகே பியூட்டிஃபுல் சோ அந்த 4 துவாரங்கள் பார்த்தோம் இல்லையா ஒவ்வொரு துவாரத்திலையும் யார் இருக்கானா அப்பேற்பட்ட சக்தியோடு இருக்கும் தேவிகள் அவ்வளோ அழகிய உருவத்தோடு அங்கு விளங்குகின்றனர் அவ எனக்கு பெரும் புகழை தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா ஒவ்வொரு துவாரத்திலையும் பிம்பம் மாதிரி பிரகாசத்தை உடையவர்களும் அப்பேற்பட்ட சித்தியை தருபவர்களும் ஆன தேவிகள் அங்க இருக்கா வசிக்கின்றனர் அந்த துவாரத்தில் அந்த தேவிகள் எனக்கு கீர்த்தியை தரட்டும் ஓகேவா இப்போ நம்ம அந்த என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போறோம் மணிசதனஸ் யாந்தரதஹ மகனீயே ரத்ன வேதிகா மத்தியே பிந்துமய சக்ர மீடே பீఠானா முபரி விரச்சிதா வாசம் விஜயலட்சுமி ரவிசங்கர் மேம் மணிசதனஸ்ய மேடம் நான் சொல்லட்டுமா மேடம் உமா மகேஸ்வரி உங்களை நான் கூப்பிட்டேனே கூப்பிடும் போது நீங்க இப்ப நடுவுல சரி சாரி மணிசதனஸ்யாந்தரதக மணிசதனஸ்யாந்தரதக மகனீயே ரத்ன வேதிகா மத்தியே மகனீயே ரத்னவேதிகா மத்தியே பிந்துமய சக்கரமீடே பிந்துமய சக்கரமீடே பீఠானாமுபரி விரச்சிதா வாசம் பீட்டானாமுபரி விரச்சிதா வாசம் மணிசதனஸ்யாந்தரதக மகனீயே ரத்னவேதிகா மத்தியே பிந்துமய சக்கரமீடே பீட்டானாமுபரி விரச்சிதா வாசம் மணிசதனஸ்யாந்தரதக மகனீயே ரத்னவேதிகா மத்தியே பிந்துமய சக்கரமீடே பீட்டானாமுபரி விரச்சிதா வாசம் பியூட்டிஃபுல் ஸோ நம்ம மோஸ்ட் அவைட்டட் அந்த ஒரு இடத்துக்கு வந்து சேர போறோம் அந்த துவாரம் வழியா நம்ம உள்ள அப்படியே வந்தோம்னா பிரம்மாண்ட ஒரு மேடை இருக்கு ரத்தினங்களால் ஆன ஒரு மேடை பெரிய மேடை இருக்கும் அந்த மேடைக்கு நடுவுல நிறைய பீடங்கள் இருக்கு அந்த பீடத்துக்கு மேல இருக்கிறது அம்பாளுடைய ஸ்ரீ சக்கரம் அந்த பிந்துவால் ஆன ஸ்ரீ சக்கரத்தை நான் நமஸ்காரம் பண்றேன் அம்பாளுடைய அந்த ஸ்ரீ சக்கரத்தை நம்ம நெருங்கிட்டோம் சோ உள்ள என்டர் பண்ண உடனே ஒரு ரத்தனங்களால் ஆன ஒரு மேடை அந்த மேடையில
நிறைய பீடங்கள் இருக்கு. அந்த பீடத்தோட டாப்ல அம்பாளுடைய ஸ்ரீ சக்கரம் இருக்கு. அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு மேலதான் அவ உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒரு லேயரா ஒவ்வொரு ஆவரணமா அதுல இருக்கிற தேவதைகள் எல்லாரையும் நம்ம பார்த்து நமஸ்காரம் பண்ணி அங்க மேல நம்ம ரீச் பண்ண போறோம். பைசா செலவு இல்லாத சக்கராணாம் எங்களை கூட்டின்னு போறேன்மா. என்னம்மா? பைசா செலவு இல்லாத எங்களை கூட்டின்னு போறேன். சக்கராணாம் சகலானாம் பிரதம மதஸ் சீம பலக வாஸ்தவ்யாக அணிமாதி சித்தயோ மாம் இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அவந்து தேவி பிரபா ஸ்வரூபிண்யக. உமா மகேஸ்வரி மேம் இப்ப சொல்லுங்க. சரி. சக்ராணாம் சகலானாம் சக்ராணாம் சகலானாம் பிரதம மதசீம பலக வாஸ்தவ்யாக பிரதம மதஸ்தீம பலக வாஸ்தவ்யாக அணிமாதி சித்தயோ மாம் அணிமாதி சித்தயோ மாம் மாம் அவந்து மாம் அவந்து வரைக்கும் வச்சுருங்கோ. அணிமாதி சித்தயோ மாம் அவந்து அணிமாதி சித்தயோ மாமவந்து தேவி பிரபாஸ்வரூபிண்யக தேவி பிரபாஸ்வரூபிண்யः சக்ராணாம் சகலானாம் பிரதமமதஸ்தீம பலக வாஸ்தவ்யாः அணிமாதி சித்தயோ மாமவந்து தேவி பிரபாஸ்வரூபிண்யः சக்ராணாம் சகலானாம் பிரதமமதஸ்தீம பலக வாஸ்தவ் சக்கர பிரதமன் சொல்ற மாதிரி சொல்றேன். பிரதம பிரதமமதஸ்தீம பலக வாஸ்தவ்யாः அணிமாதி சித்தயோ மாமவந்து தேவி பிரபாஸ்வரூபிண்யः. Thank you, ma'am. பியூட்டிஃபுல். சோ ஸ்ரீ சக்கரம் வந்துட்டோம். ஸ்ரீ சக்கரத்தை அடைஞ்சிட்டோம். அதுல அடித்தட்டுல வசிக்கின்ற அணிமா முதலிய சித்த தேவிகள். நம்ம தேவி கட்கமாலா ஸ்தோத்திரம் படிச்சவாளுக்கு இது நல்லா தெரியும். ஒவ்வொரு ஆவரணத்திலையும் எந்தெந்த யோகினிகள் இருக்கா, அவளுடைய தலைவி யாரு, அந்த சக்கரத்தோட பேர் என்ன, எல்லாமே நம்ம தேவி கட்கமாலா ஸ்தோத்திரத்துல டீட்டெயில்டா படிச்சிருக்கோம். அதே இதுதான் இங்கே வரப்போறது. சோ முதல்ல அடித்தட்டுல அணிமா முதலிய சித்தி தேவிகள் அங்க இருக்கா. அவள்லாம் அந்த ஒளி ஸ்வரூபமா இருக்கா. அது தட்டு கிடையாது, ஒளி ஸ்வரூபமா அவ இருக்கா. அந்த இடம் ஒரு பேரொளியாக இருக்கிறது. அங்க இருக்கிறது எல்லாம் சித்தி தேவிகள். யார் யாரு? அணிமா, லஹிமா, மஹிமா, ஈஷித்வம், வசித்வம், பிராகாமியம், புக்தி, இச்சா, பிராப்தி, சர்வகாமா. 10 சித்தி தேவிகள் அங்க இருக்கா அப்படின்னு சொல்றான். ஓகேவா? அவ ஒளி ஸ்வரூபமா இருக்கா அந்த சக்கரத்துல கீழே. அடுத்தது போலாம். சக்ராணாம் அதான் பார்த்தோம். அணிமாதி சித்தி பலகஸ்யோபரி. பலகஸ்யோபரி அது வரைக்கும் வச்சுக்கோங்க. ஹரிணாங்க கண்ட கிருத சூடாக பத்ரம் பக்ஷ்மலயந்து பிராம்ஹி பிரமுகாஸ்ச. பிரமுகாயன்னு இருக்கு, பிரமுகாஸ்சன்னு மாத்திக்கோங்க. இஷ்ட மாதரோஸ்மாக்கம். விஜய் ஸ்ரீனிவாஸ் மேம். அணிமாதி சித்தி பலகஸ்யோபரி. அணிமாதி சித்தி பலகஸ்யோபரி ஹரிணாங்க கண்ட கிருத சூடாக ஹரிணாங்க கண்ட கிருத சூடா
भद्रं पक्ष्मलयन्तु भद्रं पक्ष्मलयन्तु ब्राह्मी प्रमुखाश्च मातरोऽस्माकम् ब्राह्मी प्रमुखाश्च मातरोऽस्माकं I'm gonna cold ma'am. சொல்லுங்க. अनिमादिसिद्धिफलकस्योपरि हरिणाङ्गकण्डकृतचूडाः भद्रं पक्षमलयन्तु भद्रं पक्ष्मलयन्तु भद्रं पक्ष्मलयन्तु ब्राह्मी प्रमुखाश्च मातरोऽस्माकम् अनिमादिसिद्धिफलकस्योपरि हरिणाङ्गकण्डकृतचूडाः भद्रं पक्ष्मलयन्तु ब्राह्मी प्रमुखाश्च मातरोऽस्माकम्. வெரி குட். சோ நம்ம போன இதுல பார்த்தோம் ஒளி வடிவில் அந்த சித்தி தேவிகள் அனிமா சித்தே மகிமா சித்தே படிச்சிருக்கோம். சோ அந்த சித்தி தேவிகள் 10 பேர் ஒளி வடிவமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு மேல பார்த்தோம்னா 8 மாத்ருகா தேவிகள் இருக்கா அந்த இடத்துல. அந்த ஒளி பலகைக்கு மேல பார்த்தோம்னா சந்திரனின் பிறையை சூடிய மாத்ருகா தேவிகள் அங்க இருக்கா. அவ எனக்கு க்ஷேமத்தை தரட்டும் அப்படின்னு சொல்ற. யார் யார் அந்த மாத்ருகா தேவிகள்? 8 பேரு. பிராஹ்மி, மாஹேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மாஹேந்திரி, சாமுண்டே, மகாலட்சுமி. இவா 8 பேரும் மாத்ருகா தேவிகள் அங்க இருக்கா. சித்தி தேவிகளுக்கு மேல மாத்ருகா தேவிகள் 8 பேர் இருக்கா. இது எல்லாமே நம்மளுக்கு கட்கமாலால இருக்கும் இந்த பேரெல்லாம். அந்த ஸ்லோகத்தை எடுத்தேன்னா யூ கேன் கெட். அடுத்தது மேம் ஒரு டவுட் மேம். பிரமுகா இஷ்டாவா மேம்? செகண்ட் லைன் பிரமுகாஸ்ச இஸ்ச பிரமுகாஸ்ச ஓகே மேம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைன்ல சூடஹவா சூடாஹாவா மேம்? சூடாஹ தீர்க்கம். ஓகே மேம். ஓகே மேம். தஸ்யோபரி மணி ஃபலகே தாருண்யோத்துங்க பீன குச்சபாராஹ சங்ஷோபினி பிரதானாஹ. அங்க ஒரு விசர்க்கம் போட்டுக்கோங்க. பிராந்திம் வித்ராவயந்து தசமுத்ராஹ. விசாலமாமி. தஸ்யோபரி மணிஃபலகே தாருண்யோத்துங்க பீனகுச்சபாராஹ சங்ஷோபினி பிரதானாஹ भ्रान्तिं विद्रावयन्तु दशमुद्राः तस्योपरि मणिफलके तारुण्योतुङ्गपीनकुचभाराः संक्षोभिनी प्रधानाः भ्रान्तिं विद्रावयन्तु दशमुद्राः तस्योपरि मणिफलके तारुण्योतुङ्गपीनकुचभाराः संक्षोभिनी प्रधानाः भ्रान्तिं विद्रावयन्तु दशमुद्राः. பியூட்டிஃபுல். சோ 2 லேயர் நம்ம பார்த்துட்டோம். சித்தி தேவிகள், மாத்ருகா தேவிகள் எல்லாம் ஒளி வடிவில இருக்கா. இதுக்கு மேலதான் அந்த ஆவரணமே ஆரம்பிக்க போறது.
சோ இப்ப தேர்டா இன்னும் ஒரு லேயர் இருக்கு, ஃபுல்லா ரத்தினங்களால் ஆன ஒரு பலகை. அதுல யார் இருக்கா அப்படின்னா சர்வ சங்கோபினி முதலிய 10 முத்ரா தேவிகள். இன்னும் நம்ம ஆவரணத்துக்கு என்டர் பண்ணல, அதுக்கு முன்னாடியே பேஸ்ல இவ்வளோ பேரும் இருக்கா. அதுக்கு அப்புறம் தான் நம்ம முதல் ஆவரணம் இரண்டாவது ஆவரணம்னு போறோம். சோ இங்க இருக்கிறது 10 முத்ரா தேவிகள், முத்ரா சக்திகள் இருக்கா. சர்வ சங்கோபினி, சர்வ வித்ராவிணி, சர்வாகர்ஷினி, சர்வவசங்கரி, சர்வோன்மாதினி, சர்வ மகாங்குஷே, சர்வகேச்சரி, சர்வயோனே, சர்வத்ரிகண்டே, அந்த மாதிரி வரும். சோ இவாள்லாம் முத்ரா தேவிகள் அப்படின்னு சொல்லுவா. இவாதான் மூணாவது லேயர் இருக்கா. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா மறக்கவே மறக்காது. அப்புறம் முதல்ல சித்தி தேவிகள், அப்புறம் மாத்ருகா தேவிகள், அதுக்கும் மேல முத்ரா தேவிகள் இருக்கா. இதுக்கு அப்புறம் தான் நம்ம முதல் ஆவரணத்துக்கு போறோம். முத்ரா தேவிகள் எத்தனை பேர் மேம் அங்க? முத்ரா 10 பேர். 10 பேர். ஓகே. சர்வ பீஜே விட்டுட்டேன்னா, சர்வ பீஜே சர்வயோனே சர்வத்ரிகண்டே, இங்க பீஜேவை விட்டுருக்கா. ஓகே. நெக்ஸ்ட் 10 முத்ரா தேவி பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ முதல் சக்கரத்துக்கு நம்ம போறோம். அந்த ஸ்ரீ சக்கரத்துல முதல் ஆவரணத்துக்கு போறோம். பலக த்ரய ஸ்வரூபே பிருதுலே த்ரைலோக்கிய மோகனே சக்ரே தீவ்யந்து பிரகடாக்யாஹ தாசாம் கர்த்ரீம் ச பகவதி திரிபுராஹ. ஐஸ்வர்யா மேம். பலகத்ரய ஸ்வரூபே. அகிலா மேம் சொல்லுங்க. பலகத்ர ஸ்வரூபே. பலகத்ரய ஸ்வரூபே. பலகத்ரய ஸ்வரூபே. பிருதுலே த்ரைலோக்கிய மோகனே சக்ரே. பிருதுலே த்ரைலோக்கிய மோகனே சக்ரே. தீவ்யந்து பிரகடாக்யாஹ. தீவ்யந்து பிரகடாக்யாஹ. தாசாம் கர்த்ரீம் ச பகவதி திரிபுரா. தாசாம் கர்த்ரீம் ச பகவதி திரிபுராஹ. பலகத்ரய ஸ்வரூபே பிருதுலே த்ரைலோக்கிய மோகனே சக்ரே. தீவ்யந்து தீவ்யந்து பிரகடாக்யாஹ. பிரகடாக்யாஹ. தீவ்யந்து பிரகடாக்யாஹ. தாசாம் கர்த்ரீம் ச பகவதி திரிபுராஹ. பலகத்ரய ஸ்வரூபே பிருதுலே த்ரைலோக்கிய மோகனே சக்ரே. தீவ்யந்து பிரகடாக்யாஹ. தாசாம் கர்த்ரீம் ச பகவதி திரிபுராஹ. திரிபுரா இருக்கா மேம் அங்க? திரிபுராதான். அதான் விசர்க்கம் கிடையாது. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. ஓகே. சோ இது எல்லாமே நம்மளுக்கு பிரதம ஆவரணத்துல வரப்போறது. இப்போ 3 பலகைகள் வடிவமான திரைலோக்கிய மோகன சக்கரம். அதாவது இப்போ இனிமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு அந்த ஸ்ரீ சக்கரத்தோட 9 லேயர் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு அந்த லேயருக்கும் அந்த சக்கரத்துக்கும் ஒரு பேர் இருக்கு.
அந்த குரூப் அந்த இதுல இருக்கிற அந்த யோகினிகளுக்கு ஒரு தலைவி இருக்கா, அந்த தலைவிக்கு ஒரு பேர் இருக்கு, அங்க யோகினிகள் இருக்கா. சோ ஒவ்வொரு சக்கரத்துக்கும் அந்த மாதிரி சக்கரம் நேம், யோகினிகளுடைய பெயர்கள், அப்புறம் அந்த யோகினி தலைவியுடைய பெயர் அப்படின்னு நம்மளுக்கு 3 இது வரும் ஒவ்வொரு சக்கரத்திலையும். சோ இங்க முதல் சக்கரத்தோடைய பெயர் திரைலோக்கிய மோகன சக்கரம். அந்த தலைவியினுடைய பெயர் சக்ரேஷி. இந்த குரூப்புக்கு பேரு பிரகட யோகினிகள் அப்படின்னு சொல்லுவா. சரியா? சக்ரேஷிங்கிறவ தான் தலைவி. இங்க இருக்கிற யோகினிகள் தான் இந்த அனிமா சித்தே அந்த இவா, அதுக்கப்புறம் இந்த மாத்ருகா தேவிகள், சித்தி தேவிகள், முத்ரா தேவிகள் எல்லாரும் இதுல சேர்த்தி முதல் இதுல. சோ இந்த 3 ஒளி வடிவான சக்கரம் 2 சொன்னேன் நான் முதல்ல. அப்புறம் 3வது ரத்தினமயமான சக்கரத்துல முத்ரா தேவிகள் சொன்னோம் இல்லையா, இது 3ம் சேர்ந்ததுதான் முதல் சக்கரம், முதல் ஆவரணம். ஓகேவா? அது தனி கிடையாது, இந்த 3ம் சேர்ந்ததுதான் முதல் ஆவரணம். அந்த சக்கரத்துடைய பெயர் இப்ப சொன்னேனே, திரைலோக்கிய மோகன சக்கரம். சக்ரேஷிங்கிறவோதான் அதனுடைய தலைவி. அதுக்கப்புறம் இந்த இது பேர் யோகினிகளுடைய பெயர் காமன் நேம் பிரகட யோகினி. சரியா? இப்போ இங்கேருந்து நம்ம 2வது ஆவரணத்துக்கு போறோம். ஆவரணம்னா என்ன மம்மி? இதெல்லாம் சேர்ந்து ஆவரணம்னா லேயர். லேயர் 9 ஆவரணங்கள் கொண்டதுதான் ஸ்ரீசக்கரம் இல்லையா? ஓகே மம்மி. நவாவரண பூஜை சொல்றோம் இல்லையா, அதான். ஓகே. நெக்ஸ்ட் ததுபரி விபுலே திஷ்ண்யே தரல திருஷஸ் தருண கோகணத பாசக காமாகர்ஷின் யாத்யாஹ கலயே தேவீஹ் கலாதர शिखण्डाः. அலமேலு மாமி. तदुपरि विपुले धिष्ण्ये, तदुपरि विपुले दिशन्ये, धिष्ण्ये दिष्ण्ये तरलधृशस्तरुण कोकणदभासः तरुण कोकनदपासग कामाकर्षिण्याद्याः कामाकर्षिण्यात्याग कलये देवी कलाधरशिखण्डाः कलये देवी कलाधरशिखण्डाग तदुपरि विपुले दिष्ण्ये तदुपरि विपुले दिष्ण्ये तरुण कोकनद सभासग कामाकर्षिण्यात्याग कलये देवी कलाधरशिखण्डाग तदुपरि विपुले दिष्ण्ये तरुण कोकनदभासः कामाकर्षिण्यात्याग कलये देवी कलाधरशिखण्डाग. ஓகே. சோ வணக்கம்மா. இப்போ அந்த முதல் தட்டுலேருந்து மேல போனோம்னா விஸ்தாரமான 2வது தட்டு இருக்கு. அங்க யார் இருக்கா அப்படின்னா, நீலோத்பல புஷ்ப நிறத்தை உடைய தலையில சந்திரகலையை தரித்தவளான காமாகர்ஷினி முதலிய தேவிகள் அங்கு வீற்றிருக்கின்றனர். யார் யாரு? காமாகர்ஷினி, புத்தியாகர்ஷினி, அகங்காராகர்ஷினி, சப்தாகர்ஷினி, ஸ்பர்ஷாகர்ஷினி, ரூபாகர்ஷினி, ரசாகர்ஷினி, கந்தாகர்ஷினி, சித்தாகர்ஷினி, தைர்யாகர்ஷினி, ஸ்மிருதாகர்ஷினி, நாமாகர்ஷினி, பீஜாகர்ஷினி,
ஆத்மாகர்ஷினி, அமிர்தாகர்ஷினி, ஷரீராகர்ஷினி, இத்தனை ஆகர்ஷண சக்திகள் அங்க இருக்கா. 18 பேர் இருக்கா. காமாகர்ஷினி முதலிய அந்த தேவிகளை நான் வணங்குகிறேன். இந்த தேவிகள் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தின் பேர் என்ன அப்படின்னா சர்வாஷா பரிபூரக சக்கரம். முதல் இது திரைலோக்கிய மோகன சக்கரம்னு பார்த்தோம், முதல் ஆவரணம். இரண்டாவது ஆவரணம் சர்வாஷா பரிபூரக சக்கரம். அண்ட் இந்த யோகினிகளுடைய குரூப்போட பேர் என்னன்னா குப்த யோகினி. போன இதுல பிரகட்ட யோகினிகள் அப்படின்னு காமன் நேம் இல்லையா, இங்க குப்த யோகினி. அண்ட் அந்த தலைவியுடைய பெயர் திரிபுரேஷி. போன இதுல சக்ரேஷி பார்த்தோம், இங்கே திரிபுரேஷி. எல்லாத்தையும் நோட் பண்ணிக்க முடியாது, இதை நீங்க கட்கமாலா ஸ்தோத்திரம் வச்சிருந்தேன்னா எல்லாமே அதுல இருக்கு, பார்த்து எழுதிக்கோங்க. ஜஸ்ட் நம்பர் ஆஃப் இதுன்னு மட்டும் வேணா நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆவரணத்துல 18 தேவதைகள், சக்கரம் பேரு சர்வாஷா பரிபூரக சக்கரம், யோகினிகள் குரூப் பேரு குப்த யோகினிகள், அப்புறம் தலைவியின் பெயர் திரிபுரேஷி. இது இரண்டாவது ஆவரணம். இப்போ அங்கேருந்து மூணாவது ஆவரணத்துக்கு போறோம். இல்ல, இன்னும் ரெண்டாவது ஆவரணத்துல பாதி தான் இப்ப நம்ம சொல்லியிருக்கோம். முதல்ல அந்த தேவிகள் மட்டும்தான் சொன்னேன், இந்த சக்கரம் பேரெல்லாம் இனிமேதான் சொல்ல போறேன். எத்தனாவது? 131 சொல்லுங்க. வேற உலகத்துக்கு போயிட்டா ஒண்ணுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்க. சர்வாஷா பரிபூரக சக்ரேஸ்மின், அங்கதான் நிறுத்தணும். சக்ரேஸ்மின் குப்த யோகினி சேவ்யாஹா திரிபுரேஷி மம துரிதம் துத்யாத் கண்டா வலம்பி மணிஹாரா. எக்ஸ்கியூஸ் மீ அம்மா, என்ன கூப்பிடலாம் மேடம்? நான் ஃப்ரைடே குருவாருக்கு போறேன் நாராயணியத்துக்கு. ப்ளீஸ் என்ன கூப்பிடலாம் இப்போ? ஓகே மாமி, உங்களோடது வராது மாமி, ஏன்னா இப்ப முடிய போறது. நெக்ஸ்ட் வீக் தான் உங்களோடது. இல்ல, நெக்ஸ்ட் வீக் நான் இருக்க மாட்டேன், குருவாருக்கு போறேன் நாராயணியத்துக்கு. நாராயணிய தினம் ஃப்ரைடே. சொல்லுங்க. தஸ்யோபரி மணி பீഠே தஸ்யோபரி மணி பீഠே முன்னாடி சாரி சர்வாஷா பரிபூரக சக்ரேஸ்மின் சர்வாஷா பரிபூரக சக்ரேஸ்மின் குப்த யோகினி சேவ்யாஹா குப்த யோகினி சேவ்யாஹ திரிபுரேஷி மம துரிதம் திரிபுரேஷி மம துரிதம் துத்யாத் கண்டாவலம்பி மணிஹாரா துத்யாத் கண்டாவலம்பி மணிஹாரா. சர்வாஷா பரிபூரக சக்ரேஸ்மின் குப்த யோகினி சேவ்யாஹ திரிபுரேஷி மம துரிதம் துத்யாத் கண்டாவலம்பி மணிஹாரா. சர்வாஷா பரிபூரக சக்ரேஸ்மின் குப்த யோகினி சேவ்யாஹ திரிபுரேஷி மம துரிதம் துத்யாத் கண்டாவலம்பி மணிஹாரா. கண்டால கண்டா, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டாவது சக்கரத்துடைய தேவிகள் யாருங்கிறது போன ஸ்லோகத்துல பார்த்தோம். அந்த சக்கரத்துடைய பெயர், யோகினிகளுடைய அந்த குரூப்போட பெயர், அப்புறம் அந்த தலைவியுடைய பெயர் இங்கே கொடுத்திருக்கா. அதுதான் இங்க திரிபுரேஷி, சர்வாஷா பரிபூரக சக்கரம், குப்த யோகினி, இந்த 3 டீடைல்ஸும் இங்கே கொடுத்திருக்கா. அவ என் பாபத்தை போக்கட்டும் அப்படின்னு சொல்லி இரண்டாவது ஆவரணத்தோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். இன்னும் 3லேருந்து படிப்படியா மேல ஏறி அந்த பிந்துஸ்தானம் 9வது ஆவரணத்துல அம்பாள் இருக்கா, அங்க நம்ம ரீச் ஆக போறோம். அது அடுத்த வாரம் ரீச் ஆவோமா என்னங்கிறது அம்பாள் கையில தான் இருக்கு, பாப்போம்.